இது கருத்து கணிப்பா இல்ல கடுப்பு கணிப்பானே தெரியல. மக்களே உண்மையிலே சொல்லுங்க, நீங்க ஓட்டு போட்டு வரும்போது மைக்க வச்சுக்கிட்டு யாராவது கேட்டாங்களா எந்த கட்சிக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு? ஒரு பெரிய கட்சிக்கிட்டே இருந்து ஓட்டுக்கு காசு வாங்கியிருப்பான், ஆனா அவன் ஓட்டு வேற கட்சிக்கு போட்டிருப்பான். அவன் வெளியில வரும்போது இந்த நிறுவனங்கள்கிட்ட நான் காசு வாங்கின கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருக்குன்னு உண்மையா சொல்ல போறான். இந்த நிறுவனங்கள் ஊடகங்களுக்கு ஒரு கட்சிக்கு மேல ஒரு பயாஸ்டா இருப்பாங்க. இப்போ பொதுவாகவே இப்போ 4ஆம் தேதி ரிசல்ட் அன்னைக்கு டிவியில பாத்தீங்கன்னா, இப்போ சன் டிவியில பாத்தீங்கன்னா திமுக கம்மியா இருந்தாலும் அவங்க அதிகமா தான் காட்டுவாங்க. அதே மாதிரி ஜெயா டிவியில அதிமுக கம்மியா இருந்தாலும் அவங்க அதிகமா தான் காட்டுவாங்க. அந்த மாதிரி. ஆனா உண்மையான என்ன தெரியுமா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்றாங்களோ அது மட்டும்தான் உண்மை. அது மாதிரி இந்த மாதிரி நிறுவனங்கள் சொல்றது எல்லாமே ஒரு கருத்து கணிப்பு. அது உண்மை கிடையாது. அது அவங்களுடைய கணிப்பு, அவ்வளவுதான். மக்களோட கணிப்பு என்ன அப்படின்னா, ஸ்ட்ராங் ரூம்ல நம்ம போட்டு வச்ச ஓட்டெல்லாம் அங்க இருக்கு. அதுதான் முக்கியம். அது 4ஆம் தேதி தான் தெரியும். சோ இதை நம்பாதீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் அரசியல். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். 2026 தேர்தல் வந்தாச்சுங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில திமுக கூட்டணி மறுபடியும் ஜெயிக்குமா, இல்ல எடப்பாடியோட பாஜக கூட்டணி அது ஜெயிக்குமா, இல்ல டிவிகே புதுசா இந்த மாதிரி இவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்னு நேத்து ஒரு எக்ஸிட் போல் அப்படின்னு பல நிறுவனங்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஒண்ணு விட்டுருக்காங்க அபிஷியலா. இதுல யார் ஜெயிப்பா என்ன ஏதுன்னு முன்னாடியே ஒரு கருத்து கணிப்பு ஒண்ணு விட்டுருக்காங்க. அது கடுப்பு கணிப்பா என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மேஜரா எல்லாத்தோட இதுவும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இது முக்கியமான உள்ள எல்லாமே சொல்லியிருக்காங்க. இன்னொரு இடத்துல ஆக்சிஸ் மை இந்தியா அவங்க நிறுவனம் மட்டும் டிவிகே ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில 2 இது மட்டும் அதிமுக முன்னிலையில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வரலாற்று காணாத அளவுக்கு இந்த வாட்டி 85% வாக்காளர் இந்த வாட்டி கொடுத்திருக்காங்க தமிழ்நாட்டில். பீப்புள் பல்ஸ், பி மார்க், பிரஜா போல் இவங்க 3 பேருமே திமுக கூட்டணிக்கு மறுபடியும் வெற்றின்னு உறுதியா சொல்லியிருக்காங்க. திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா 125 இருந்து 168 சீட்டு வரையும் ஜெயிக்கும்னு கணிச்சிருக்காங்க. ஆக்சிஸ் மை இந்தியா அப்படின்னு அவங்களும் இந்த கமக்கையா அனலைட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப ட்ரெண்டிங்கா விஜய் தாவேக்கா கட்சி எதிர்பார்க்காத அளவிலிருந்து 120 சீட்டு வரைக்கும் மொத்தமா ஜெயிச்சு ஒட்டுமொத்த தேர்தலையே புரட்டி போடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜேவிசி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா, அதிமுக கூட்டணி 128 இருந்து 147 இடங்கள் வரையும் ஜெயிச்சு மெஜாரிட்டி வாங்கும் அப்படின்னு ஒரு நிறுவனங்கள் ஒரு கணிப்புல சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸிட் போலோட கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் பார்க்கும்போது ஒரு விஷயம் நல்லா தெரியுது. பெரும்பாலான கணிப்புகள் எல்லாமே திமுகவுக்கு சாதகமா இருந்தாலும் விஜயோட ஃபேக்டர் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாட்டி வலிமையா இருக்கு, ஒரு சில பேர் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி சொல்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அதிமுக டவுன் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அதிமுக நல்லா ஜெயிக்கும்னு சொல்றாங்க. ஒரு சின்ன லாஜிக் தான் இது. இது எதுவுமே உண்மை கிடையாது. இது எது உண்மை அப்படின்னா மே 4ஆம் தேதி மக்கள் சொல்றதுதான் இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப புதிய தலைமுறையும் பாலிமரும் 2 இது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சிக்கு ஒரு ஆளுக்கு 4 பேருக்கு பேசிட்டு இருப்பாங்க. அப்போதைக்கு இந்த கணிப்பு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு சாதகமாகவும் ஒரு கட்சி வீக்காவும் இறக்கிதான் அந்த இடத்துல நம்ம பேசி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அந்த மாதிரி இந்த நிறுவனங்கள் எல்லாம் சேர்ந்து கண்டிப்பா இந்த எல்லா நிறுவனங்களுமே திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னா அதை கண்டிப்பா யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதை எதிர்த்து சில பேர் நிற்பாங்க. அது உண்மையாவே இருந்தாலும் நிறைய பேர் எதிர்ப்பாங்க. இல்ல அது பொய்யாதான் இருக்கும் மேக்சிமம். அப்படி இல்லைன்னா இப்ப தாவேக்கா ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை நிறைய பேர் எதிர்ப்பாங்க. இந்த ஒன்னே ஒன்னு ஆக்சிஸ் இந்தியா மட்டும் விஜய்க்கு சாதகமா இருக்குங்கிற வாசி அதை மட்டுமே நம்பிடாதீங்க. இல்ல மொத்தமாவே திமுக தான் சொல்றாங்க அப்படிங்கிற வாசி அந்த நிறுவனையும் நம்பிடாதீங்க. உண்மையானது என்ன அப்படின்னா, நம்ம ஸ்ட்ராங் ரூம்ல மக்களுடைய ஓட்டு அங்க இருக்கு. அதுதான் உண்மையானது. அதுதான் என்னன்னு தெரியும். இவங்க எல்லாருமே ஒரு நார்மலா அவங்க எடுத்த கருத்து கணிப்பை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை யாருமே பெருசா எடுத்துக்க வேண்டாம். இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா, இப்ப திமுக இப்ப சன் நியூஸ்ல போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரிசல்ட் அன்னைக்கு அவங்க 1-2 இடம் சீட்டு அவங்க கம்மியா இருந்தாலுமே அந்த இடத்துல அதிகமாக்கி அதிமுக கம்மியா காட்டுவாங்க. இதெல்லாம் நார்மல் தான். அதே மாதிரிதான் ஜெயா நியூஸுக்கும் இது ஒரு நார்மலான விஷயம். ஏன்னா இது அவங்களுடைய ஒரு சேனல், அவங்களுடைய ஒரு கருத்து கணிப்பு தான் இது. இப்போ உண்மையானது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அன்னைக்கு யார் ஜெயிச்சா அப்படிங்கிற முழு விவரத்தை அவங்க கொடுப்பாங்க. அப்பதான் யாரு சிஎம் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ப வேண்டாம். இந்த கருத்து கணிப்பெல்லாம் உங்களுடைய நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் ஃபுல்லா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ அதுதான் நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவோங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. லைஃப் ரிலேட்டட் கண்டென்ட், ட்ரெண்டிங் டாபிக்ஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். தேங்க்யூ ஆல்.